Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான சங்கரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மற்ற மீன் வறுவலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நமக்கு மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா ஒட்டி வரும். ஸோ வறுவலும் வந்து ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முள் இருக்கிற மீன்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அந்த முள் இருக்கிற அந்த இதுவே தெரியவே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் சின்ன மீன்கள் எல்லாத்துக்குமே முள் உள்ள எல்லா மீன்களுக்குமே நீங்கள் இதே மாதிரி டைப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதை எப்படி பண்ணுறதுன்னு. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் வறுவலுக்கு தேவையான மீனை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான மசாலா நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்துட்டு 3லேருந்து 4 பல்லு அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறமா 2 துண்டு இஞ்சி. நான் கொஞ்சம் தான் மீன் எடுத்துருக்கனால கொஞ்சமாக தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட மீனோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பாதி லெமனை வந்து அதோட கொட்டையை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து அதை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுடலாம். லெமன் இல்லை அப்படின்னீங்கன்னா புளி வந்து கரைச்சல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் லெமன் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம், எனி குக்கிங் ஆயில். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த எல்லா மசாலாவையும் மீன் மேலே அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம கையாலேயே வந்து நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா வந்து அந்த குடல் பகுதி எல்லா இடத்துலையுமே நம்ம உள்ளெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா பிடிக்கும். அந்த தலைப்பகுதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வந்து நல்ல மசாலா வந்து போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லா மீன்களையும் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல். அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, அது வந்து சேர்த்துக்கோங்க. இதையே நம்ம முன்னாடி சேர்க்காமல் லாஸ்ட்டில் சேர்க்குறோன்னா ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோன்னா அந்த மசாலாவோடு அது சரியாக கோட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து நம்ம மீனில் நல்லா பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது சேர்க்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம சேர்த்தோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திக் பேஸ்ட் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து உதிராமல் பார்த்துக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணணும், அதாவது நல்லா ஊற வச்சிடணும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு அயன் கடாய் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி தவா எடுத்துக்கோங்க. ஸோ வறுவலுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து அயன் சம்மந்தமான ஒரு மெட்டீரியலில் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் அந்த செராமிக் இதுலேயோ இல்லாட்டி வேறு நான்ஸ்டிக் தவாலையோ பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா இதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மீனையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மீனை வந்து நல்லா தள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா மீனையும் சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பேட்சாக. இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வறுவல் எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மிலேயே வேக விடுங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள்
இந்த மீன்களை வந்து நல்லா திருப்பி போடலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போடும்போது எந்த ஒரு மசாலாவும் நமக்கு உதிரவே இல்லை. எந்த அளவுக்கு அழகாக ஒட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நல்ல முருவலாக மசாலாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா வறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு வறுத்தா போதும். பாருங்கள், நமக்கு வந்து வறுத்த பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இப்படி தான் நமக்கு ரெடி ஆகிருக்கு. எவ்வளோ அழகாக முருவலாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் இதே மாதிரி போட்டாச்சு. இப்போ இதுவும் வறுத்து முடிச்சிட்டோன்னா நம்மளோட மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நமக்கு ஓவராலாக வந்து மீன் வறுவல் ரெடி ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த மசாலா போகவே போகாது, அவ்வளோ. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சின்ன சின்ன மீன்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை வந்து எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.